ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீலஸ்ரீ காஞ்சி குரு மகாபரிவா அனுக்கிரக பரிபூர்ண கிருபாடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு 2025 நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில புத்தாண்டு 2025 12 ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார். ஃபர்ஸ்ட் இந்த 2025 உள்ள ஸ்பெஷல் என்னன்னா, எல்லா கிரக பயிற்சியுமே இந்த 2025 நடக்குது. இதான் இதுல ஃபர்ஸ்ட் அதிசயமே. பொதுவா பாருங்க, வருட பலன்கிறது பொதுவாகவே எந்த கிரகங்கள் அதிகமாக ஒரு ராசியில சஞ்சாரம் செய்தோ பயணிக்குதோ அதை வச்சுதான் வருட பலனை எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது முதல் கிரகம் குரு பகவான் தான். குரு பார்த்தா கோடி நன்மை. இவர் ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில சுப கிரகமாக சஞ்சாரம் செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் 2.5 வருஷம். இவரை கண்டு யாருமே பயப்படாதவங்களே கிடையாது. இவர் வந்தாவே ஒரு அச்சம் இருக்கும். நீதிமான் நீதி தேவதை யாரு? சனி பகவானை சொல்லணும். சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவானுக்கு கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது. இவரு ஒரு ராசியில 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்வார். அடுத்து ராகு கேதுக்கள். இவங்க எந்த இடத்துல போய் இருக்காங்களோ அந்த இடம் அவங்களுடைய சொந்த இடமாக அந்த கிரகத்தை போல வேலை செய்யக்கூடிய ஒரு குணம் ராகு கேதுட்ட உண்டு. மெயினா தோஷத்துக்கு இந்த ராகு கேது எடுத்து பார்ப்பாங்க, ஐயோ அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட கிரக பயிற்சி இந்த வருஷத்துல இருக்குன்னா இவர் 1.5 வருஷம் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வார். இந்த 3 கிரக பயிற்சியுமே இந்த 2025 இந்த ஆங்கில புத்தாண்டுல அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம குரு சுக்கிரன் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லா கிரக பயிற்சியுமே குரு சுக்கிரன் டிவில கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. உங்களுடைய ஆதரவு தான் நம்ம தொடர்ச்சியா நம்ம எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு குரு அருளையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை ஏதோ ஒரு வகையில உங்களுடைய ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம சேனல்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும், அதான் எங்களுடைய நோக்கமே. இப்ப இந்த 2025 உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. இதுலயுமே விருச்சக ராசிக்காரங்க பாருங்க, எப்போதுமே திடீர் முடிவு திடீர் சிந்தனை எல்லாமே விருச்சக ராசிட்ட கண்டிப்பா இருக்கும். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க. இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலும் கெஸ் பண்ண முடியாதுங்க. விருச்சகம் நிறைய பேர் பாருங்க, இந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே பாருங்க விருச்சக ராசியா இருப்பாங்க. போட்டியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே பாருங்க விருச்சக ராசியுடைய தொடர்புல கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க விருச்சக ராசியர். ஒரு லட்சியத்தை அடையணும்னா கண்டிப்பா அடைஞ்சு ஆகணுங்கிற சிந்தனை விருச்சக ராசிட்டு அதிகமா இருக்கும். அவர்களோட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படிப்பட்ட யோகம் உங்களை நோக்கி வருது? பயங்கரமான ஒரு யோகம் உங்களை நோக்கி வரணும், இனிமே வரும் விருச்சக ராசியை பொறுத்தவரை. ஏன்னா இது ஒரு பொது பலனை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம். ஃபர்ஸ்ட் இப்ப விருச்சக ராசி பேசுறோம்னா, நீங்க ராசி விருச்சக ராசியா இருக்கலாம், லக்னம் எல்லாருமே ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது. நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு லக்னத்தை பிறந்திருப்போம். ஒருத்தர் காலைல பிறந்திருப்பாரு, மதியம் பிறந்திருப்பாரு, இரவு பிறந்திருப்பாரு. அந்த லக்ன புள்ளியை வச்சு இந்த வருஷத்துல உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்துது, எந்த கிரகம் புத்தியை நடத்துதுன்னு பாருங்க. அது யோகமா யோகம் இல்லாத கிரகம் பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். அதனால எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன்,
ஒரு பொதுவான பலன் என்ன சொல்ற, சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு மேட்ச் ஆகி கரெக்டா வருதுங்கிறாங்க விருச்சிக ராசிக்காரன். இப்ப இந்த 2025 நல்லதா கெட்டதா? என்னைய பொறுத்தவரை பாருங்க, கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு. கிரக அமைப்பு நல்லா இருக்கு. நாளில் உள்ள சனி பகவான் 5ஆம் வருஷத்துல 3 கிரக பயிற்சியும் வருது. சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே பயிற்சி ஆகிறாங்க. மே மாசம் 18க்குள்ள எல்லா பயிற்சியும் அடைஞ்சிரும். அப்ப இது எல்லாமே டாப்பான ஒரு யோகம் வரும். கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு 5ல சனி பகவான் இருக்காரு. 5ஆம் பாவத்துல சனி பகவான் இருப்பது மிகப்பெரிய யோகம். 4ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு. கேந்திர யோகத்துல ராகு சூப்பரா உட்காந்துருக்காரு. அடுத்து பாருங்க 8ஆம் இடத்துல குரு இருக்காரு. குரு மட்டும் தான் 8ஆம் இடத்துல, மத்த எல்லா கிரகமும் பாருங்க 10ஆம் பாவத்துல கேது பகவான் உட்காந்துருக்காரு. அப்ப குரு பகவான் மட்டும் தான் 8ல இருக்காரு. மத்த எல்லா கிரகமும் நல்லா பலமா இருக்குது என்னை பொறுத்தவரை. பொதுவாக விருச்சிக ராசி எப்போதுமே சனி பகவான் நட்பு கிரகம் தான், அதுல மாற்று கருத்தை கிடையாது. அப்ப சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். நிறைய பேருக்கு சொல்றேன், ஏன்னா விருச்சிக ராசியார் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாருன்னா விருச்சிக ராசிக்கார தான். என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க? 2-5 குடும்ப வருமான இன்கம் சந்தோஷம் சரியா இல்லை. கேட்டீங்கன்னா பொருளாதாரத்துல கொஞ்சம் கீழே போயிருப்பாங்க. யார் ஜாதக தசா புத்தி சரியா இல்லையோ இந்த ஒரு வருஷம் கேட்டு பாருங்க. இந்த கண்டிப்பா பாருங்க, நான் சொன்ன அதை விட இந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து பாருங்க, செப்டம்பர் அந்த ஒரு 3-4 மாத காலம் பாருங்க, நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல தடை, வேலை உத்தியோகத்துல பிரச்சனை, வேலை கிடைக்காத தன்மைகள், இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா விருச்சிக ராசிக்காரதான். ஏன் உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில மருத்துவ செலவு வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்டா அக்டோபர் நவம்பர்ல கேட்டு பாருங்க, கண்டிப்பா ஒரு மருத்துவ செலவோ விரைய செலவோ இல்ல குடும்பத்துல செலவுல கண்டிப்பா விருச்சிக ராசியில சந்திச்சிருப்பாங்க. வீடை கட்டியிருப்பாங்க, இடத்த வாங்கியிருப்பாங்க, அதுல ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வம்பு வழக்க பார்த்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சிருப்பாங்க. என் படிப்பு கல்வியே சரியாமையிலே ஒரு சில பேருங்களா விருச்சிக ராசிக்கு மந்த மனத்தன்மை தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கும் விருச்சிகத்தை பொறுத்தவரை. ஏன்னா இது மாதிரி நிறைய சந்திச்சாங்க. நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையே சரியாமையில, திருமண வாழ்க்கை வரன் பாக்குறாங்க, பேசுறாங்க, கிட்ட போறாங்க, திருமணம் நிக்குது. திருமண வாழ்க்கை ஒரு சில தாமதம், தடை, பிரச்சனை, எதிரி, கலகம், இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தாங்க விருச்சிக ராசிக்காரங்க. இனிமே பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி படிப்பு கல்வியும் சரியாக அமையாம ஒரு இதுக்கு போனாங்க. இனிமே நல்ல ஒரு யோகம் இருக்கு. ஆனா சொல்லல, சனி பகவான் சனி போல் கொடுக்க முடியாது, சனி போல் கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்க யாரும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட யோகம் இந்த வருஷத்துல 2025 நல்லா இருக்கு. ராகு கேது உங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுது. நிறைய பேர் நான் வீடு கட்டணும், நான் இடம் வாங்கணும், பூமி வாங்கணுங்கிற பிளான் வந்துச்சா வரலையா? வந்திருக்கணும். 2025 நான் வீடு வாங்குவேனா, இடம் வாங்குவேனா, பூமி வாங்குவேனா அப்படிங்கிற பிளான் மைண்ட்ல நிறைய பேருக்கு ஓடி இருக்கும். கேட்டா சொல்லுவாங்க விருச்சிக ராசிக்காரன். அப்படிப்பட்ட ஏன்னா எனக்கு நிறைய விருச்சிக ராசிக்காரன் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, அதனால சொல்றேன். இப்போ வாங்குங்க இந்த 2025 வீடு, இடம், பூமி சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே டாப்பா கொண்டு போறாரு விருச்சிக ராசிக்கு 2025. அது சார்ந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு அப்படியே பாருங்க சரியாகும். பாருங்க நிறைய பேர் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், பிரச்சனை, இது எல்லாமே சரியே உங்க பக்கம் சாதகமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு விருச்சிக ராசி வாய்ப்பு இருக்கு. இப்ப சொந்தமா வீடு, இடம், பூமி இது எல்லாமே அமையும். கண்டிப்பா அமையக்கூடிய யோகம் வரும் 2025. ஏன் என்ன காரணம்? ஒரே காரணம், நான் எதை வச்சுன்னு சொல்ல, குரு பவனை வச்சு மட்டும்தான் சொல்றேன். ஏன்னா குரு மிருகசீரிடம் திருவாதிரை நட்சத்திரத்துல போறாரு. மிருகசீரிடம் யாரு? செவ்வாயுடைய நட்சத்திரம். திருவாதிரை யாரு? ராகுடைய நட்சத்திரம். ராகு எங்க இருக்காரு? 4ஆம் இடத்துல இருக்காரா? அப்ப வீடை கொடுப்பாரா, இடத்தை கொடுப்பாரா, பூமியை கொடுப்பாரா, ஏதாச்சும் கொடுப்பாரா? கண்டிப்பா அவர் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவருடைய பார்வை எங்கே படுது? 12ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து 7ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்த்து, 9ஆம் இடத்தை எங்க பாக்குறாரு? 4ஆம் இடத்தை பாக்குறாரு 9ஆம் பார்வையாக. கண்டிப்பா ஒரு சுப வரைசலம் குருவால உங்களுக்கு இருக்குது இந்த வருஷத்துல. 2025 நிறைய பேர் வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவாங்க, இடம் வாங்குவாங்க, பூமி வாங்குவாங்க, இது எல்லாமே அமையும். எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ், வழக்கு, பிரச்சனை வந்தாலும் உங்க பக்கம் சாதகமா அமையும். இது எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை எடுத்து பார்த்தேன், அவர் 7ஆம் இடத்தை பாக்குறாரு. வழக்குனா 7 தான். அடுத்து பாருங்க 11ஆம் இடத்தை பாக்குறாரு, லாபத்தை கொடுக்குறப்ப அது சார்ந்த விஷயம் உங்களுக்கு ஒரு பலவீனத்தை தடையை சரி பண்ணி வரப்ப வீடு, இடம், பூமி, கோர்ட்டு கேஸ், வழக்கு, பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க, படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போவார். எதிர்பார்க்காத அளவுக்கு படிப்பு கல்வியில டாப்பான ஒரு பொசிஷனை பார்ப்பீங்க. கல்வியில நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. படிக்காத குழந்தை விட படிப்பு கல்வியை கண்டிப்பா இனிமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார், அமைச்சு கொடுப்பார். மாணவனுக்கு சொல்றேன், நிறைய பேர் கல்வியில சாதிப்பாங்க. ஏங்க என்னங்க காரணம்? ஏன் படிப்பு கல்வி மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்றீங்க? நல்லா பாருங்க, 5ஆம் பாவத்துல சனி பகவான் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக 11ஆம் இடத்தை அவர் பார்த்து, அடுத்து 2ஆம் இடத்தை வாக்குஸ்தானத்தை பார்த்து, எல்லாமே ஒரு மனிதனுக்கு சனி தாங்க முக்கியமான கிரகம். இப்ப அவரே உங்களுக்கு ஃபேவரேட்டா வேலை செய்யும் போது கண்டிப்பா ஏன் படிப்புகள் கெடாது? 5ல சனி இருந்தா அளவில்லாத ஒரு எண்ணத்தை கொடுத்துரும்.
அப்ப படிப்புகள் வெளிநாட்டுல படிக்கிறாலும் சரி, இங்க படிக்கக்கூடிய நபரும் சரி, படிப்பு கல்வி டாப்பான ஒரு பொசிஷனுக்கு போறதுக்கு இந்த விருச்சக ராசி சூப்பரா இருக்கு, பாத்துக்கணும். இதுல நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். படிப்பு கல்வி சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், கண்டிப்பா போவீங்க. இதெல்லாம் அமைப்பு உண்டு. வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு. இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்களா, வெளியூர்ல போய் வேலை பாக்குறேன், வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா வெயிட் பண்றீங்களா? இப்ப அனைவருக்குமே ப்ரமோஷன் கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல கிடைச்சே தீரும். நிறைய பேருக்கு வேலை கிடைக்காத அனைவருக்குமே நிரந்தரமான வேலை உத்தியோகம் கிடைக்கும். சனி பகவானுடைய பார்வை, சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போயிட்டா கண்டிப்பா வேலை உத்தியோகத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. இப்ப நல்ல வேலை, ப்ரமோஷன் வேலை, நிறைய வேலையை விட்டீங்க பாத்தீங்களா, மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ணுவீங்க இந்த 2025. நல்ல வேலையா இருக்கும். அதுவும் வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க வேலை மாறணும், இல்ல வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறணும். இது எல்லாமே சூப்பரா இருக்கு விருச்சக ராசியை பொறுத்தவரை. நான் இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேங்க. வேலை உத்தியோகத்துக்கு நல்ல டைம் கண்டிப்பா வேலை செய்யும் விருச்சக ராசி. கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்க. நிறைய பேருக்கு கடன், எப்படிப்பட்ட கடன் தான் இருக்கட்டுமே, அந்த கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். கடனை பேஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் உடம்பு சார்ந்த பிரச்சனையும் சரியாகும். இது ரெண்டுக்கும் நம்ம கேரண்டியா கண்டிப்பா சொல்லலாம். இப்ப அரசாங்க பேங்க்ல லோன் கேட்குறீங்க, தனியார் பேங்க் இல்ல கவர்மெண்ட் பேங்க், கண்டிப்பா அந்த லோன்னா உங்களுக்கு சேங்ஷன் ஆகி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தவரை இந்த விருச்சக ராசிக்கு சூப்பரா இருக்கு பாருங்க. வெளிநாடு வெளியூர்ல சார்ந்த விஷயம் எல்லாருக்கும் திடீர் ராஜயோகம், லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். ஏன் திடீர் லாட்ரி யோகம் கிடைக்கும்? 8ல குரு வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாரு. 8ல குரு அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அவர் 2ஆம் இடத்தை பாக்குறாருல்ல, அப்ப லாட்ரி யோகத்துக்கு டைம் சூப்பரா இருக்குல்ல. நிறைய பேருக்கு இப்ப ஜாதக பார்த்து தசாபதி போட்டு கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். லாட்ரி யோக சந்தோஷம். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. சனி பகவான் நல்லா இருக்கிறதுனால உங்களை நான் தொழிலை பண்ண சொல்றேன். அப்ப தொழில நல்ல ஒரு மாற்றங்கள், எதிர்காலங்கள் உங்களுக்கு சூப்பரா இருக்கு, பாத்துக்குங்க. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் தேடி வரும். மெயினா மருத்துவத்துறை படிப்பு நல்லா இருக்கும், மருத்துவத்துறையில வேலை பார்க்கறவங்க நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும், ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை விருச்சக ராசி சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் நடக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். திருமணத்துல தடை இல்லை. இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு திருமணம் பேசி முடிச்சிருவாங்க என்னைய பொறுத்தவரை. இப்ப இது எல்லாமே 2025 என்னைய பொறுத்தவரை விருச்சத்துக்கு சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு எல்லா காரியமும் வெற்றியா வரும். எந்த காரியம் எடுத்தாலும் பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வரும். இப்ப நட்சத்திர பலன், இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க, ரொம்ப அமைதியான குணம், அனுசரிச்சு போறோம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போறோம், ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க. இனிமே எல்லாமே உங்க வாழ்க்கை நல்லா சூப்பரா இருக்கும். வாழ்க்கையில என்ன காரியம் சாதிக்கணுமோ எல்லாமே சாதிப்பீங்க. வெளிநாடு வெளியூர், வருமானம், இன்கம், பொருளாதார வளர்ச்சி, இது எல்லாமே சூப்பரா இருக்கு. வீடு, இடம், பூமி எல்லாமே அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. படிப்பு கல்வி சூப்பரா இருக்கு. எந்த ஒரு கல்வியில எந்த ஒரு தடையும் என்னை பொறுத்தவரை கிடையாது இனிமே. அதே மாதிரி பாருங்க, காதல் திருமணமா, 2வது திருமணமா, இது எல்லாமே நல்லா இருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது மாதிரி சுப செலவா பண்ண பாருங்க விசாகத்துல பிறந்தவங்க. கொஞ்சம் ஜாமீன் போறதை மட்டும் இந்த வருஷத்துல கொஞ்சம் தவிர்த்துருங்க, மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன். அடுத்த அனுசரணத்துல பிறந்தவங்க எப்போதுமே குடும்பம், ஃபேமிலி, கடுமையா உழைக்கக்கூடிய குணம் எல்லாமே இருக்கும். இனிமேதாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் வருது. நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க போறீங்க, ஒரு ப்ரமோஷனை பாக்குறீங்க, உத்தியோகத்துல உயர் பதவி வருது, வெளிநாடு யோகம் வருது, வெளியூர் யோகம் வருது. அதே மாதிரி பாருங்க, வேலையில ஒரு மாற்றம் வருது, படிப்புகளில் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு. காதல் திருமணம், குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனைகள், வீடு கட்டுறது எல்லாமே சூப்பரா இருக்கு. 2025 அனுசத்துல பிறந்ததுக்கு மட்டும் சூப்பரான ஒரு டைம் பாத்துக்குங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க இதுலயுமே பொறுமையான குணம், அமைதியான குணம், யாருக்கிட்ட எப்படி பேசி என்ன காரியத்தை சாதிக்கும் சொல்லி பயங்கரமா புத்திசாலி யோசிப்பீங்க. உங்க அறிவுக்கேற்ற அனுகூலம் இனிமே கிடைக்கும். ஏன்னா நீங்க டேலண்டா எப்போதுமே பாருங்க, எதுலையுமே ஒரு பிரம்மாண்டமா சிந்தனை உங்க மனசுக்குள்ள ஓடும். இனிமே உங்க சிந்தனை எல்லாமே வெற்றியா வருது. படிப்பு கல்வி நல்லா இருக்கு, வேலை உத்தியோகம் நல்லா இருக்கு, வெளிநாடு யோகம் இருக்கு, வெளியூர் யோகம் இருக்கு. இப்போ எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகளை வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை வெற்றியான பாதை, நல்ல ஒரு விபரீத ராஜயோக பாதை. வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2025 விருச்சக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாகவே அமைகிறது.